அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அந்த யோவான் தான் இந்த எலியாவின் ஆவியும் பலமும் உடையவன். அவனுடைய ஊழியம் என்னவென்றால் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்புகிறவனாக இருந்தான். அந்த ஒரு பாகம் தான் விதமாக நிறைவேறியிருக்கிறது. ஏமேன். எந்த ஒரு மனுஷனாகிலும் இந்த காலத்துல ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவானால் அவன் பொய்யனே, வேதவசனம் அறியாதவனே, தேவனுடைய வார்த்தை என்னன்னு தெரியாதவனே. ஆமென். ஏன்னா வேதவசனமானது ஒருபோதும் தவறாததா இருக்கவே முடியாது. Scriptures cannot be broken. தவற முடியாது. பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே ஒரு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று சொல்வாரானால், அந்த எலியாவின் ஊழியமானது பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களிடம் திருப்புவான். ஒரு பாகத்தை தான் அந்த யோவான் சாணன் நிறைவேற்றினார்.